குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட இமானுவேல் இருக்காரு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், டிரான்ஸ்மிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்றதுல. ஸோ டிரான்ஸ்மிஷன்ல கிளட்ச் அப்படின்ற ஒரு டிவைஸை பற்றி பார்க்க போகிறோம். கிளட்ச் வந்து இமானுவேல் வந்து பழைய எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வியெல்லாம் தொகுத்து நமக்காக ஒரு நோட்ஸாக ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ நமக்கு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன் பை ஒன்னா சொல்லு. கிளட்ச் dragging is noticeable when clutch is disengaged. எப்போ கிளட்ச் டிராகிங் வந்து நம்ம வந்து கவனிக்க முடியும் அப்படின்றது. கிளட்ச் டிராகிங் இஸ் நோட்டிசபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளட்ச் வந்து டிசென்கேஜ் பண்ணும்போது கிளட்ச் டிராகிங் அப்படின்ற விஷயத்தை நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அடுத்து, operating of double declutching is necessary for changing lower gear to decrease the speed of layout. ஸோ இந்த டபுள் டீக்ளச்சிங், அதாவது சில வார்த்தையெல்லாம் பார்த்தோன்னே முக்கியம் அப்படின்னு தெரியணும். டபுள் டீக்ளச்சிங் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை அப்படின்றீங்க. இதுல என்ன பார்த்தீங்கன்னா, டபுள் டீக்ளச்சிங் பத்தி என்ன பேசியிருக்காங்கன்னா, ஆபரேட்டிங் ஆஃப் த டபுள் டீக்ளச்சிங் இஸ் நெசசரி. டபுள் டீக்ளச்சிங் என்பது நமக்கு மிகவும் தேவையானது. டபுள் டீக்ளச்சிங் என்பது நமக்கு மிகவும் தேவையானது எப்பொழுது அப்படின்றதுதான் கேள்வி. ஸோ எப்போனா, ஃபார் சேஞ்சிங் லோயர் கியர் டு டிக்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் த லே ஷாஃப்ட். ஸோ லோயர் கியர் சேஞ்ச் பண்ணும்போது ஸ்பீட் ஆஃப் த லே ஷாஃப்ட்டை குறைக்கிறதுக்காக டபுள் டீக்ளச்சிங் தேவையானது. அடுத்து, single plate clutch, number of driven plates 1, number of driving surfaces 2. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இருக்கானா ட்ரிவன் பிளேட்னு ஒருத்தர் இருக்கானா, டிரைவிங் சர்ஃபேஸ்ன்றது 2ஆ இருக்கணும். இது வந்து n-னா இது n+1 இருக்கணும் அப்படின்றது தெரியும். அது 1னா இது 1 கூட்டல் 1 2. Clutch is not transmitting any power from the engine to gearbox. Problem is called clutch slipping. சப்பமே ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு லோயர் லெவல் கொஸ்டின் சொல்லலாம். கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும்போது அர்த்தத்தை மட்டும் கேட்குற கேள்விகள் வந்து லோயர் லெவல் கொஸ்டின். இப்போ வந்து கிளட்ச் ஸ்லிப்பிங் என்றால் என்ன? கிளட்ச் ஸ்லிப்பிங் என்றால் என்ன அப்படின்னா, ஸ்லிப் ஆகுது, கிளட்ச் ஸ்லிப் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்னா, கிளட்சால பவரை வந்து இன்ஜின்ல இருந்து கியர் பாக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. கிளட்சால பவரை இன்ஜின்ல இருந்து கியர் பாக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுதான் கிளட்ச் ஸ்லிப்பிங். அடுத்தது, Clutch facings are usually attached to the plate by brass rivets. ஸோ கிளட்ச் ஃபேஸிங்கை வந்து பிளேட்டோட ஃபேஸு பிளேட் ரெண்டு எப்படி அட்டாச் பண்றாங்க அப்படின்னா, ரிவெட்டால தான் அட்டாச் பண்றாங்க. அந்த ரிவெட் வந்து பிராஸ் ரிவெட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து, Function of clutch: they engage and disengage the power between the engine and gearbox. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் கிளட்ச் வந்து என்னன்னா, என்கேஜ் அண்ட் டிஸ்என்கேஜ் த பவர் பிட்வீன் த இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பவரை வந்து இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் நடுவில் பவரை வந்து என்கேஜ் பண்றதுக்கும் டிஸ்என்கேஜ் பண்றதுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து, Dash it limits the distance of crankshaft and can slide back and forth in any block. Main thrust bearing. மெயின் த்ரஸ்ட் பிரியரிங் வந்து என்ன பண்ணுது, அதுதான் வந்து அந்த லிமிட்ஸ் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் கிராங்க்ஷாஃப்ட் அண்ட் கேன். ஸோ கிராங்க்ஷாஃப்ட் அண்ட் கேன் ஸ்லைட் பேக் அண்ட் ஃபோர்த் இன் த எனி பிளாக். ஸோ அதை வந்து லிமிட் த டிஸ்டன்ஸ் அந்த கிராங்க்ஷாஃப்ட் அண்ட் கேன் ஸ்லைட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். What will happen if clutch is not working? Vehicle will not move. கிளட்ச் வேலை செய்யலைன்னா வெஹிக்கிளால மூவ் ஆக முடியாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். Gap between inner diameter of installed bearing and outer diameter of crankshaft is known as oil clearance. ஆயில் கிளியரன்ஸ் அப்படின்னா என்ன? ஆயில் கிளியரன்ஸ் அப்படின்னா என்ன? ஆயில் கிளியரன்ஸ்னா கேப். ஒரு வார்த்தையை வந்து ஒரே ஒரு வார்த்தையை வந்து ஞாபகம், ஆயில் கிளியரன்ஸ்ன்றது கேப். அது எதுக்கு இதுனா, இன்னர் டயாமீட்டர் ஆஃப் த பேரிங் டு த அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் த கிராங்க்ஷாஃப்ட். ஒரு அவுட்டர் இருக்கும் ஒரு இன்னருக்கும் நடுவில் உள்ள கேப் தான். ஸோ இன்னர்ல யார் இருக்கானா, பேரிங் இருக்கா. இன்னர் டயாமீட்டர் ஆஃப் த பேரிங், அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் த கிராங்க்ஷாஃப்ட். Clutch is installed between gearbox and engine. எல்லா கேள்வியும் வந்து கிளட்ச், இன்ஜின், கியர் பாக்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அந்த இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ECG, E ஃபார் இன்ஜின், C ஃபார் கிளட்ச், G ஃபார் கியர் பாக்ஸ். ECG அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான வார்த்தை. ECGல இருந்து இன்ஜின், கிளட்ச், கியர் பாக்ஸ் அப்படி சீக்கிரம் ஞாபகம் வச்சுக்கலாம். And the free pedal play in clutch of car is
approximately 30 mm. இந்த கேள்வி நிறைய வாட்டி கேட்கப்பட்ட கேள்வி. ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்னா ரிலவெண்டா இருக்க கேள்வியில இந்த கேள்வி வந்து நிறைய வாட்டி கேட்கப்பட்டு ஃப்ரீ பெடல் பிளே, அதாவது 30 mm தான் வந்தது. Cell bearing is made of white metal. செல் பேரிங் வந்து எதால செய்யப்பட்டிருக்குன்னா ஒயிட் மெட்டலால செய்யப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு 13 கான்செப்ட் நமக்கு ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட கேள்வி எல்லாமே வந்து ஒரு டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணி கொடுத்து அந்த டெஸ்ட்டில் எல்லாரையும் தப்பு பண்ண வச்சு தப்புல இருந்து பாடத்தை கற்றுக் கொடுக்குற மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் இமானுவேலுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம். அதோட அவர் இந்த கண்டென்ட்டை கொடுத்ததுக்காக அவரை வாழ்த்துவோம், பாராட்டுவோம், நன்றி கூறுவோம். தேங்க்யூ.